எல்லோரையும் சென்று சேர்கிற ஒரு நூலாக அமையப்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த திருவாசகம் மாணிக்கவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருள எல்லாம் அல்ல அம்பலத்து ஆடுகின்ற சிற்றம்பலவனாகிய அந்த பெருமான் தன் கைப்பட எழுதிய ஒரு ஞான நூல் இந்த திருவாசகம். எனவே ஏனைய நூலுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த நூலுக்கு. ஏன்? சிவபெருமானே தன் கைப்பட எழுதிய ஞான பனுவல் அப்படிங்கிறது இது ஒரு தனி சிறப்பு. இப்போ எல்லாமே இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் அனைவருக்கும் இறைவன் தான் அறிவுக்குழுக்கு உணர்த்தினான். அது உணர்த்தினா அவங்க பாடினாங்க. எழுதியவர்கள் இன்னொரு அன்பர் எழுதினார், ஒரு அடியவர் எழுதினார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உணர்த்தியவன் அவன் தான். எழுதும்போது அவனே வந்து எழுத வந்துட்டான். இப்போ எழுதுறது யார் உட்காந்து எழுதுனா? சிவபெருமானே உட்காந்து எழுதினார். அப்போ இந்த நூலுக்கு ஏனைய மற்ற நூலை காட்டிலும் ஒரு தனிச்சிறப்பு அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை கை கொண்ட பெருமக்கள் பலர். அந்த அனுபவத்தில் பல பேரை அன்பராக மாற்றியது திருவாசகம். அது நிறைய பேர், அதில் நமக்கு சான்றுகள் நிரம்ப இருக்கின்றன. அது ஒரு பெரிய பட்டியல். அந்த வகையில் திருவாசகம் எளியவர்களுக்கும் சென்று சேர்கின்ற நூலாக இது அமையப்பெற்றிருக்கிறது. இறைவன் எழுதிய நூல் அப்படிங்கிற ஒரு தனிச்சிறப்பு. சரி, அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்துக்கு பொருள் செய்தல் என்பது ரொம்ப காலமாக சொல்லப்படாமலே இருந்தது. பெரியவர்களெல்லாம் திருவாசகத்துக்கு உரை எழுதுவதற்கு அச்சப்பட்டார்கள். என்ன காரணம்? இது ஒரு அனுபவ நூல். அனுபவத்தை நாம் பெறணும்னா நாமளும் மாணிக்கவாசகர் போல நின்னமனா தான் அனுபவம் வரும் நமக்கு. அவர் ஒரு அனுபவத்திலிருந்து பாடியிருக்கிறார். நாம் இதுக்கு உரை எழுத தொடங்கணும்னா நம்ம அறிவுக்கு ஏற்றாற் போல தான் உரை எழுத முடியுமே ஒழிய அனுபவித்து எழுத முடியாது. ஏன்? அனுபவிச்சோம்னா அனுபவித்து கொள்ளலாம், எழுத முடியாது. அதை நீ அனுபவிச்சுக்கலாம், எழுத முடியாத. இறை அனுபவம் என்பது அனுபவத்துக்குரியது. அது சொல்லி காட்டக்கூடியது அல்ல. அல்லது ஒரு செயல்முறையில் ஒரு டெமோ காட்டுறாங்க, அந்த மாதிரி டெமோலாம் காட்ட முடியாது. நீங்கள் நம்புனா அனுபவிச்சுக்கலாம், நம்பலைன்னா இல்லை. அது எப்படிப்பட்டவர்? நீங்கள் நம்புனா உண்டு, இல்லைன்னா இல்லை. இவ்வளோதான் அவருக்கான நிலை. எனவே இந்த அனுபவம் எப்படிப்பட்டது? அனுபவத்துக்கு உரியது. அந்த அனுபவம் சொல்லில் அகப்படாதது. அதான் சொல்லற்கு அறியாமை. அவரே சொல்ல சொல்லற்கு அறியாமை அப்படின்னாரு. பிறகு எப்படிப்பட்டவர் அவர்? நினைத்து பார்க்கும்போது நினைப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். சொல்ல தொடங்கினால் சொல்லை கடந்து நிற்கிறார். எனவே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சொல்லலாம் என்று சொன்னால் சொல்லில் கிடைக்க மாட்டான். சரி, நினைக்கலாம் என்றால் நினைவுக்கு அப்பாற்பட்டவங்க. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அந்த தொடர்பாக மாற்றம் மனம் கழிய. இங்கே மாற்றம் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா, மாற்றம்னா சொல்லுன்னு பொருள். நம்ம அந்த மாற்றம் அப்படிங்கிறது சொல் என்று பொருள். சொல்லுக்கும் நினைப்பு மனத்திற்கும் அவன் கிடைக்க மாட்டான். மாற்றம் கழிய மனம் கழிய, அவன் சொல் கழிய நினைப்பு கழிய. அதுக்காக இல்லைன்னு நினைச்சிடாருங்க, நின்ற அவர் இருக்கிறார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோர் இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறார்? மறையோர் மறைஞ்சிருக்கிறார். என்னன்னு சொன்ன ஒரு வரியை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன், சொல்லில் கடந்து நிற்பவன், நினைப்பை கடந்து நிற்பவன். இருக்கிறானா? இருக்கிறார். நிற்பவர் எங்கே நிற்கிறார்? மறைஞ்சு நிற்பவர். அதனால்தான் மறையோர் என்று பெயர். நம் மறையோர் என்று சொன்னால் மறைந்திருப்பதனால் அவன் மறையவன். வேதம் என்கிற மறையை சொன்னதனால் அவன் மறையது காரண பெயர். இன்னைக்கு இறைவனுக்கு பல பெயர் உண்டு. 1000
பேர் காரணம் பற்றி வந்த பெயர். சங்கரன் அப்படின்னு இன்பத்தை செய்பவன், நீலகண்டன் கண்டம் கருத்தவன், பிறைசூடி கங்கை தன்னுடைய தலையில சந்திரனை சூடி இருப்பவன். இப்படி அவருக்கு நீங்கள் ஒரு பேர் சொன்னீங்கன்னா அந்த பெயர் காரண பெயராக அமைய பெற்றிருக்கு. நமக்கு வச்ச மாதிரி இடுகுறி பெயராக இருக்காது. நமக்கும் பேர் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. சிவப்பாக இருக்கும் கருப்புசாமின்னு பேர் வச்சுருப்போம் இல்லைங்களா. கருப்பாக இருக்கும் சிவப்பு நேரத்தில் பேர் வச்சுருப்போம். நமக்கு கொடுக்கவே மாட்டோம், நமக்கு கர்ணன்னு பேர் வச்சுருப்பாங்க. அது நமக்கு அப்படி வச்சிருக்கிறது. நமக்கு பேருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்பது. சிவபெருமானுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு பேரும் சம்பந்தப்பட்ட பேர், காரணத்தோடு கூடிய பெயர். எனவே இலக்கணத்திற்கு காரண பெயர் என்று பெயர். எனவே நீங்கள் அவருக்கு என்ன பேர் சொன்னீங்கன்னாலும் மருந்தீசன் நம்மளுக்கு பேர். ஏன் மருந்தாக இருப்பதனால் மருந்தீசன். எதுக்கு? பிறவி பிணிக்கு அவர் மருந்து, அதனால் மருந்தீசர். செல்லுகிற வழிக்கு துணையாக வருவார், அதனால் அவருக்கு வழித்துணை நாதர் அப்படின்னு பேர். நம்ம நினைக்கிற நெஞ்சுக்கு துணையாக இருப்பான், மனசுக்கு துணையாக இருப்பார். எனவே மனத்துணை நாதர், மனத்துணை நாதர், வழித்துணை நாதர். இப்படி மருந்தாக இருப்பதனால மருந்தீசர். இப்படி ஒவ்வொரு பெயரை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பெயர் அனைத்தும் அவங்களுக்கு ஒரு பொருந்தி இருக்கும். பொருந்தாத ஒரு பேர் அவங்களுக்கு இல்லை. எனவே நின்ற மறையோன் என்று சிவபுராணத்திலே சொல்லிட்டார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் அப்படிங்கிறது அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். இந்த குறிப்பு பதிகத்தில் ஆங்காங்கு காட்டியிருப்பார். இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை அந்த நிலான் வர கூவாய். அந்த குயிர்ப்பத்தில் சொல்ல சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மையினர். இதே திருவெம்பாவை படித்தோம். பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமொழியும் எல்லா பொருள் முடிவே. ஆனால் இப்படி கீழே அது திருவடியை நோக்கி போனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போக மாட்டேங்குது. ஏன் சொல்ல முடியல. அது மாதிரி முடியை நோக்கி போனால் சொல்ல முடியல, அதையும் கடந்து இருக்கிற பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் போதாறு புடை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது. எனவே அடியும் தெரிய மாட்டேங்கிறது, முடியும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுகிற இடத்துல சொல்லை கடந்து நிற்கிறான், பொருளை கடந்து நிற்கிறான் என்று மணிவாசகர் பெருந்தகை முழுக்க கொடுத்திருக்கிறார். நம்ம சும்மா ஓரிரு இடங்கள் அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இறைவன் யார் அப்படின்னு கேட்டால் நினைப்புக்கு அப்பாற்பட்டவன். அதே சமயத்தில் சொல்லத் தொடங்கினால் சொல்லுக்கும் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட பெருமான நாம் எப்படி அறிவது, நாம் எப்படி நினைப்பது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு வரி சொன்னார். அவன் அருளாலே அவன் தாழ்பன். யாருக்கெல்லாம் அவன் அருள் கிடைக்குமோ அவங்க தான் அவனை சொல்ல முடியும், அவங்க தான் அவனை நினைக்க முடியும். இப்போ அந்த அருள் நமக்கு இருந்தால் நாமளும் சொல்லலாம், அந்த அருள் நமக்கு இருந்தால் நாமளும் நினைக்கலாம். அந்த அருள் வாய்க்கப்பெறவில்லை என்றால் உங்களால் அவனை நினைக்க இயலாது, அவனை சொல்ல இயலாது என்பதைத்தான் ஒத்தவரில் முடிச்சிட்டார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது சிவபுராணத்திலே சொல்லிட்டார். எனவே இப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும். இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் இவர் பாடும்போது கைப்பட எழுதுகிறார். எதற்காக? இப்போ அவர் பார்த்து நினச்சிருந்தா நம்ம தலையெழுத்தெல்லாம் எழுதுறது பிரம்மா தான் எழுதுகிறார். நல்ல ரைட்டிங் எழுதுகிறவர், நல்ல அழகாக எழுதுகிறவர். அவனுக்கு தேவையா போய் அவர் கொஞ்சம் பாட சொல்லி எல்லாத்தையும் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தான். பிரம்மா வந்து உட்காந்து சரிங்க சுவாமி அப்படின்னு உட்காந்து, ஏப்பா நீங்கள் ஏதோ பாட்டெல்லாம் பாடிக்கிறேன், நான் சிவபெருமான் மேலே கொஞ்சம் சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். ஏன் எனக்கு வந்து எழுதி பழக்கம் இருக்குது. ஏன் பல கோடி உயிரில் தலையெழுத்து எழுதுறதே என் வேலை தானே, அதனால் எழுத்து பணி தான் என் பணி, நீங்கள் சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து எழுதியிருப்பார். அப்படி எழுதுறதுக்கு அவர் அனுப்பலை இறைவன். ஏங்க அவர் அனுப்பலை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன் இறைவன் பிரம்மாவை போய் நல்லா எழுதுறாரு, நீ போய் எழுதிட்டு வா, ஏன் நினச்சிக்கலாம் இல்லையா? அப்படி அனுப்பலை. ஏன் அனுப்பலைன்னா அவர் நினைக்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு அன்பர் எழுதுறாருன்னா அவருக்கு இது அனுப்பிச்சி விடலாம்,
சொல்வது மாணிக்க வாசகர் சொல்கிறார், நாமளே போய் உட்கார்ந்து எழுதிக்கலாம்னு நினைக்கிறார். ஏன் இது நீங்கள் கொஞ்சம் நான் இது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேறவாறு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வேறு நோக்கில் புரிந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனம். ஏன் இது ஒரு அரசியல் சார்பு இருப்பதனால நீங்கள் அரசியல் நினச்சக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய உதாரணம் ஒரு அரசியல் சார்பான உதாரணம் தான். ஆனால் அதை நீங்கள் அரசியலாக அங்கே மட்டும் நினைக்கக்கூடாது. இங்கே நினைப்பது அது எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கணும். அதை அப்போவே மறந்துட்டு இங்கே வந்துடணும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நடந்த செய்தியை சொல்லுகிறேன். ஒரு முதல்வர் இருந்தார், ஒரு முன்னாள் முதல்வர் இருந்தார். 2 பேர். யாருன்னு நான் பேரெல்லாம் சொல்லலை. ஒரு நாள் காவல்துறை இரவு நேரம் போய் அவரை கைது செய்வதற்காக போயிடுச்சு. கைது செய்வதற்கு போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு உயர் அதிகாரி, நீங்கள் இன்றைக்கி காவல்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய நிலை வச்சுருப்பாங்க. அதாவது போலீஸ் இருப்பார், கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஏட்டு இருப்பார், அதுக்கு மேலே போச்சுன்னா எஸ்ஐ இருப்பார், அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் இருப்பார், அதுக்கு மேலே போச்சுன்னா ஏடிஎஸ்பி இருப்பார், அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு டிஎஸ்பி இருப்பார், அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு எஸ்பி இருப்பார், அதுக்கு மேலே போயிட்டு அப்புறம் ஐஜி ரேங்க் தான். அந்த ரேங்க் அதுக்கப்புறம் ஐஜி தான். தென் மண்டலத்துக்கு ஒரு ஐஜி, மேற்கு மண்டலத்துக்கு ஒரு ஐஜின்னு பிரிப்பாங்க. அதுவே சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவிஷனாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஐஜி இருப்பார். இப்படிலாம் இருப்பது சென்னைக்குள்ளே இருப்பது பார்க்கணும். இப்போ அந்த முன்னாள் முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்று அரசு நடவடிக்கை எடுத்தது. இரவோடு இரவாக அந்த கைது நடவடிக்கை நடக்குது. எப்படி நடந்தது, யார் போனான்னு கேட்டால் ஒரு ஐஜி போனார். நல்ல நான் சொல்கிறதுங்க, நான் அரசியல் பேசலை, மறந்துடக்கூடாது. நான் முன்னையே சொல்லிட்டு தான் பேசுகிறேன். இது அரசியல் பேசலை, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் பேசுகிறேன். இப்போ அந்த முன்னாள் முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்று கருதிய பொழுது ஒரு உயர் அதிகபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜியை கூப்பிட்டு நீங்கள் போய் அவரை கைது பண்ணி கொண்டாந்து வாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் போனார், கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றார். இந்த இடத்துல மனது வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஊரில் நாம் இருக்கிறோம், நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம். நமக்கு என்ன ஐஜியை வந்து அரசு பண்ணுவார், சாதாரண கான்செப்டில் வருவான். ஓ பையங்க என்ன நீ வேணும் போய் குரு பண்ணியம்மா பார்க்கலாம் அப்படின்னு குச்சி தட்டி வச்சு கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அது நமக்கு ஒரு வேலை. நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர், நீங்கள் ஒரு வட்ட செயலாளர், அப்படி ஒரு கட்சியில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் பதில் டிஎஸ்பியே வரலாம். ஏன் கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எஸ்பியே டைரெக்டாக வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்து உத்தரவு, நீங்களாம் வந்துட்டால் பரவாயில்ல அப்படிங்குவார். அப்போ ஒரு கைது செய்யப்படுகிற பொழுது அந்த கைதியினுடைய நிலை, அவர் எல்லாம் குற்றம்தான், ஆனால் குற்றவாளியாக இருந்தாலும் கூட குற்றம் செய்வது யார் அப்படி பார்த்துட்டு அவர் ரேஞ்சுக்கு தான் கான்ஸ்டபிள் போகிறதா, எஸ்பி போகிறதா அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். இது இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கணும். இப்போ நாம் ஏதாவது பாட்டு பாடுற மாதிரி இருந்தால் யாரோ ஒரு அனுப்பிச்சிருப்பார், நீ ஒரு பாட்டு பாடுறான் நீ போய் எழுதிட்டு வாங்க, தேவையில்லை. யாரோ ஒரு 30 கோடி தேவை இருக்கிறாங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டு நீ போய் எழுதிட்டு வாங்கிருப்பார். இப்போ யார் பாடுவது மாணிக்க வாசகர். ஆனால் தவத்தில் ரொம்ப உச்சத்தில் இருப்பவர் மாணிக்க வாசகர். ஆனால் சாமி பார்த்தாரு, இந்த கீழே இருக்கிற ஆட்களை அனுப்பக்கூடாது, நாமே ஐஜியே வந்திருப்பாருங்க. அந்த மாதிரி சிவபெருமானையும் எழுதிட்டு வந்துட்டார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் இந்த வெயிட் தெரியும். இல்லைன்னா வெயிட் தெரியாமல் போயிடும். என்னமோ சிவபெருமான் வந்தாராம் எழுதினார். இல்லை, எப்படி ஒரு முதல்வரை கைது பண்ணுவதற்கு அதிகபட்ச அதிகாரி வந்து கைது பண்ணினாரோ அதுபோல திருவாசகத்தை எழுதுவதற்கு பிரம்மாவை அமைச்சிருக்கலாம், திருமால் அமைச்சிருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாரோ அனுப்பிச்சிருக்கலாம். சிவபெருமான் பார்த்து நினைச்சிருந்தா அவங்கெல்லாம் அனுப்பல, தானே வந்துட்டார். ஏன்? அவருடைய தவ வலிமை, அவர் தவத்தினுடைய உச்ச நிலை. எனவே மாணிக்க வாசகர் திருவாய் மலர்ந்து அருளுகிற பொழுது ஒரு எழுத்து விட்டுப்படக்கூடாதுக்கு தானே வந்து உட்கார்ந்து எழுதினார்னா அந்த திருவாசகம் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கும் என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏன்? இது ஏனைய நூல்கள் போல் அல்ல. இது ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு நூல் அப்படி இல்லை. முற்றிலும் அருள் நூல். சிவபெருமான் தன் கைப்பட எழுதிய ஞான பனுவல் என்பதை முதல்ல உள்ளத்தில் வச்சுக்கணும். இப்போ திருவாசக புத்தகத்தை கையில் எடுத்தோம்னா அப்படி
அப்படியே முதல் நமக்கு என்ன தோணணும், இது சிவபெருமான் கைப்பட எழுதிய நூல் அப்படின்னு நினைப்பு முதல் மனசுக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் திருவாசகம் உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கும். இல்லைன்னா எத்தனையோ புத்தகம் படிக்கிற மாதிரி அது ஒரு புத்தகமாக இருக்கும். எனவே இதை அணுகுகிற பொழுது எந்த நிலையில் அணுக வேண்டும் அப்படின்னா, இது ஒரு அருள்நூல் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே திருவாசகத்தை அப்படி கையில் தூக்கும் போதே உங்களுக்கு என்ன நினைப்பு வரணும் அப்படின்னு கேட்டால், சிவபெருமானே தன் கையில் இருக்கிற மாதிரி நினைப்பு வரணும். வருதான் நீங்கள் தான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஏன்? திருவாசகம் என்பது சிவம். திருவாசகம்னா சிவம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விளக்க